இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உளஞ்சிட்டு வாலியம் படத்தில் பாருங்களேன். அந்த நல்ல நல்ல வரிகள் கொண்ட அந்த பாடல் என்னென்னா, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. ஒவ்வொரு மனுஷனும் வந்து சிரித்து வாழ வேண்டும். அந்த உழைப்பிலேயே வந்து அந்த சிரிப்பை காணலாம். உழைச்சா சிரிப்பை காணலாம். இந்த உழைக்கிறது மட்டும் இல்லைங்க, பிறர் உழைப்பில் வந்து நாங்கள் வந்து வாழ்கிறோம் பாருங்கள். வந்து உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது. அப்படி வந்து மற்றவங்க உழைப்பில் வாழ்கிறவங்க வந்து என்றுமே நிலைக்கிறதா சரித்திரமே இல்லைங்க. அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஒரு அன்பாக இருக்கிற மனுஷனை பார்த்தா அந்த தெய்வமே வணங்குன்னு சொல்கிற வரிகள் பாருங்கள், ரொம்ப அற்புதமான வரிகள். ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் இங்கே ஒரு மனுஷன் வந்து ஆசை இல்லாமல் வளர ஆரம்பிச்சிட்டானா வாழ்க்கையில் அவருக்கு வந்து துன்பம் என்பதே நெருங்காதுங்கிற வரிகள் வந்து பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்க. ஒரு நெஞ்சம் இருக்குதுன்னா அந்த மயங்கத்தானுங்க. நாங்கள் கட்டுப்படுத்தலைன்னா அது வீண்தானுங்க. போன்ற மழலை செய்வங்களை பாருங்களேன். நம்ம மனசு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன குழந்தைகிட்ட பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். அந்த குழந்தைகளை பார்த்தாலே வளர்ந்துல அவங்க எல்லாமே மறந்து முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமைன்னு சொல்லி பாருங்களேன். அந்த முள்ளுக்கு வந்து ரோஜா மலர்ந்ததான முள்ளுக்கு வந்து வாழ்க்கை தனிதானுங்க. அது வந்து பெருமை இல்லைங்க. அந்த மலருக்கு தானுங்க எப்போவுமே பெருமை. இதில் அடிபடுறது வந்து முள்ளு தான். இருந்தாலும் வந்து சிப்பிக்குள்ளே பிறந்ததால் முத்துக்கு என்ன சிறுமை. சிப்பிக்குள்ளே முத்து வளர்ந்துருக்கு, ஆனால் முத்துக்கு தானுங்களே பெருமை. அதனால் வந்து முத்துக்கு என்ன சிறுமை. வாழ்க்கையில் வந்து அவருடைய பாதிகள் சரி. ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருந்தாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதைப்படி ஒரு பையன் நல்லா வளரும், ஒரு பையன் வந்து சுமாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை தனித்தனி தானுங்க. எங்கே நன்மை இருந்தபோதும் ஒரு உலகம் வந்து எல்லாமே ஏற்றுக்குங்க. நன்மை இருந்தால் அது எல்லாமே ஏற்றுக்கும். அதுபோல் தானுங்க வானில் நாளைக்கு வந்து நீந்த போகிறது வந்து இன்றைக்கி எழுதி வச்சு காற்றிலே ஏறி பயணம் செல்லலாம். பாதை அங்கே இருக்கிற மாதிரி நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி எழுதி வச்சுருக்கா பாருங்கள். அன்னைக்கே இருந்தாலும் அங்கே வந்து ஜாதி இல்லை மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும். ஒவ்வொரு குழந்தைகளும் அங்கே படிக்கணும் இல்லைங்க, இங்கேயே படிக்கலாம். இங்கே ஜாதி மதம் இல்லை.